குழந்தை வேணாங்கிறவங்களும் இருக்குதானே செய்யறாங்க. ஒரு பக்கம் அறவே வேணாங்கிறவங்களும் இருக்காங்க, இப்ப வேணாங்கிறவங்களும் இருக்கிறாங்க, இத்தனைக்கு மேல வேணாங்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் புள்ள வேண்டியது இல்லைங்க, நம்ம வாட்டு சந்தோஷமா இருப்போம், புள்ள வந்தா தொந்தரவு தானே, டிஸ்டர்ப் தானே என்று நினைக்கக்கூடிய தம்பதிகளும் இருக்கிறார்கள். அல்லது என்ன செய்யணும், புள்ள பெறாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும் உடனே வேணும் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதை விட்டுருங்க. அல்லது என்னமாக இந்த பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு வைங்க, 2 பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னு வைங்க, இன்னுமே வேணாம் பயந்துருவான். அடுத்தது பொம்பளை பிள்ளையா இருந்தா அதான் அப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தா பேசாம விட்டுட்டே இருப்பாங்க. 2 பொம்பளை பிள்ளையா போச்சுன்னு வைங்க, ஆஹா மறுபடி குழந்தை உண்டானா அதுவும் பொம்பளையா போயிட்டா என்ன பண்றது, நமக்கு உள்ள ப்ரோக்ராமே இல்லாம எக்ஸ்ட்ராவே இருக்கு போல இருக்கு, உயிர் இல்ல அப்படி நினைச்சான்னு வைங்க, அப்ப என்ன அவனுக்கு பஞ்சாயத்தா போகும். 2 பொம்பளை பிள்ளை எவனும் 2 பொம்பளை பிள்ளை பத்த யாருமே அடுத்த குழந்தை வேணாம்னு தான் நினைக்கிறாங்க. அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, வரிசையா 2 பொம்பளை பிள்ளை இருந்தா இனிமே புள்ள வேணாம், டெஸ்ட் விசப்பரிச்சை செய்ய தயாரா இல்ல. சில பேர் அதுக்கு ரெடியா இருக்காங்க. சில பேர் என்ன செய்ய 2 பொம்பளை பிள்ளை அடுத்ததாவது ஆம்பளை பிள்ளையா இருக்குமா அப்படின்னு 7, 8, 10 போறவன் இருக்கிறாங்க. சில ஆளுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளையா போயிட்டு இருக்கு. 3 பொம்பளையா போயிருமா, 4வதையும் பாத்துருவோம். 5 சூதாட்டம் மாதிரி, அது சூதாட்டத்தை கொண்டு விட்டு என்ன செய்வான், 1000 விடுவான், போயிருமா விட்டதை எடுக்கணும், இன்னொரு 1000 கொண்டு விடுவான், அதுவும் போயிடும், இன்னொரு 1000 விடுவான். அந்த மாதிரி இருக்குது மனிதனுடைய மனநிலை. என்னன்னா 2 பொம்பளை பிள்ளை வந்தவன இதுக்கு மேல சோதனை பண்ணி பார்க்க கூடாது, அடுத்தது பண்ணா போனா அந்த சமூக அமைப்புல நமக்கு தாங்க முடியாதுன்னு ஒரு கணக்கு பண்றான். சிலவர் என்ன செய்யறான், ஒரு ஆம்பளை பிள்ளை வந்தது ஆவணுங்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்றான். இப்படி பல விதங்கள் இருக்கிறது. அப்ப இந்த கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. வேணான்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு நினைக்கிறீங்க, அல்லது உண்டாயிருச்சு, உண்டான பிறகு ஏதோ நீங்க கவனக்குறைவாக இருந்து ஒரு மெத்தட் சரியில்லாம போய் என்ன செய்யுது, உண்டாகி விட்டது, அதை கலைக்கலாமா, அதெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையில் வருது. குழந்தை சம்பந்தமா வரக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன, அந்த குழந்தை உருவாகாமல் இருப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்யலாமா, அல்லது உண்டான பிறகு அது வேணான்னு சொல்லி அழிச்சிடலாமா அப்படிங்கறதெல்லாம் வருது. அது குழந்தை உண்டாகாமல் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள மெத்தடுகள்லாம் அந்த காலத்துல இல்ல. இப்ப உள்ளது என்ன, பலவிதமான மாத்திரைகளை கொடுக்கறாங்க, ஆம்பளைக்கும் கொடுக்கறான் பொம்பளைக்கும் கொடுக்கறான். ஆம்பளைக்கு இப்ப என்ன செய்யறான், அவனுக்கு வாசக்டமின்னு ஒரு ஆபரேஷன் பண்ணி விடுறான். அது மாதிரி பண்ணி அந்த உயிரணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகாம என்ன செய்யறாங்க, எங்க இருந்து அந்த உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாதான் தடுத்து விட்டுறாங்க. அது அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. பொம்பளைக்கு என்ன பண்றாங்க, கற்ப பையில கொண்டு இந்த காப்பர் பித்தளை இருக்குல்ல, பித்தளையில ஒரு டீ மாதிரி செஞ்சு, காப்பர் டீ மாங்க, டீ மாதிரி, டீ இங்கிலீஷ் இருக்குல்ல, டீ ஷர்ட்டுங்கிறாங்கல்ல, டீ மாதிரி இருக்கிறாங்க, டீ ஷர்ட்டுங்கிறான். அப்ப டீ மாதிரி என்ன செய்யறது, இங்கிலீஷ் எழுத்த வச்சு காப்பர் மாதிரி கற்பப்பை உள்ள கொண்டு வச்சு விடுவாங்க. கற்பப்பைக்குள்ள இந்த காப்பர் இருக்கும் பொழுது அந்த முட்டை உண்டாக விடாது. முட்டை உண்டாக இந்த வெளியிருந்து ஒரு பொருள் வெளியேற்றி விட்டுரும். அந்த ஆனா பல விதமான கேடுகள் உண்டாகாது நீங்க சும்மா சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா என்ன செய்யும், கேடுகள் உண்டாகும். அதே மாதிரி கருத்தடை மாத்திரையிலே கொடுக்கறானா, அந்த மாத்திரைகள் என்ன செய்யும், இயற்கையாக சுரக்கக்கூடிய பல விஷயங்களை போய் தடுக்கும். ஒண்ணு ஆணுடைய உயிரணு இருக்கு இல்லையா, அந்த உயிரணுக்களை சாகடிக்கக்கூடிய அந்த பொருள்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. மாத்திரையை போட்ட உடனே ஆண் என்னதான் சேர்ந்தாலும் உயிரணு நீச்சல் அடிச்சு போகும்ல, அதுக்குள்ள மண்டையில தட்டி மூத்தாக்கி போடுறது. அந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யக்கூடியது அங்க உண்டாகுது. மாத்திரைகள் செய்யற வேலை என்ன செய்யறது, ஒண்ணு முட்டை உண்டாகாம தடுக்கும், இல்லைன்னா முட்டையை நோக்கி போகக்கூடிய அந்த உயிரணுவை அழிச்சு நாசமாக்கக்கூடியது அதுவாக தடுக்கும். இப்படிலாம் ரசாயனத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்குமாற மாத்தினா கருதி இல்லாம இப்படி இருக்காது. இயற்கையாக ஒரு சுரக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போய் ஒரு விஷயத்தை உண்டாக தண்ணியில கலக்குறாங்கல்ல, குடி தண்ணீர், கொக்கோ கோலா, குடி தண்ணீர்லாம் என்ன செய்யறானுவ, அதுல கொண்டு பூச்சி மருந்தை கலக்குறாங்க. எதுக்கு பூச்சி மருந்தை கலக்குறான், பூச்சி மருந்தை கலந்தாதான் ரொம்ப நாளைக்கு கடையில வச்சு விற்க முடியும். இல்லன்னா என்ன செய்யணும், 3 நாள் வரைக்கும் தண்ணி மாத்திக்கிட்டு இருக்கணும், கட்டுப்படி ஆகாது. ஒரு பாட்டில் உன்னை கடையில போட்டா 1 மாசம் வச்சிருக்கானா இல்லையா, 1 மாசம் வச்சு விற்கிறான் இல்லையா, விற்கிறான். இல்லன்னா கிருமிகள் உண்டாகி போயிடும். அதனால பூச்சி மருந்தை கலந்து வச்சுட்டோம்னா அதுல கிருமி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி கிருமி அதை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். மினரல் வாட்டர், கொக்கோ கோலான்னு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர்ங்கிறான, என்ன பாதுகாக்குது, நம்மள சாவடிக்கிற வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லா கிருமிகள், குறிப்பாக இந்த குளிர்பானங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது, அவ்வளவுமே கெட்டு போக கூடாது என்பதற்காக வேண்டி அதுல பூச்சிக்கொல்லி மருந்துகளை சேர்க்கிறான். அது பார்லிமெண்ட் வரைக்கும் விசாரணைக்கு பயங்கரமா கொதிச்சு, அப்புறம் அந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி கம்பெனிக்காரங்க கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தோம்னா அப்படி மோதா போச்சு. கொடுக்கணும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டாங்க. ஆளுங்கட்சியில எதிர்கட்சி வரைக்கும் ஒரு பய வாய திறக்கல, அதுக்கு எந்த சட்டத்தையும் கொண்டு வரல. எந்த நாடுகளும் இல்லாம எல்லா நாட்டிலையும் கலக்குறாங்க சின்ன அளவுக்கு. நம்ம நாட்டில் அளவுக்கு அதிகமா, அதாவது கலக்குறது ஒத்துக்கிட்டாங்க உலகம், கூட கலந்துட்டாங்கன்னா பிரச்சனை. விஷத்தை கலக்குறாங்க உண்மை, அந்த நாட்டுல கம்மியா கலக்குறாங்க, நீ என்ன கூட கலக்குற. அந்த நாட்டுல கலந்தா 3 நாள்ல கெட்டு போற அளவுக்கு கலப்பாங்க, 3 நாள்ல கெட்டு போயிடும்.
அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஒரு மாசம் வரைக்கும் கிருமி உண்டாம தடுக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான விஷ மருந்துகளை வந்து கலக்குறாங்க. அப்ப இது கெடுதிங்கிறியா இல்லையா? அதைத்தான் பண்றாங்க. கர்ப்பப்பைக்குள்ள விஷத்தை உண்டாக்கி அந்த விஷம் முட்டையை அழிக்குது. அந்த விஷத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்க, இந்த ஆணிடமிருந்து வரக்கூடிய உயிரணு அழிக்குது. அது எப்படி கருதி இல்லாம இருக்க முடியும்? இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை செய்த அனைத்துமே என்னதான் விவசாயத்துல உரம் போடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த காலத்துல, நவீன யுகத்துல. அப்ப இந்த பீட்டி கத்தரிக்காய் வேணாங்கிறாங்க, மரபணு மாற்றம் பட்ட கத்தரிக்காய் வேணாங்கிறான. அதுக்கு கத்துறவங்க மனுஷனுக்கு மட்டும் வேலை செய்யறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. கத்தரிக்காய்க்கு மரபணு மாத்தினா கெடுதி செய்யுங்கிறான். தண்ணிலையும் குளிர்பானத்திலையும் பூச்சி மருந்த கலந்தா அது கெடுதிங்கிறான். மனித உடல்ல போட்டு சோதனை பண்றான். எதுக்காக வேண்டி ஏதோ ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு நாங்க ஆதரிக்கிறோம், அதனால எல்லா டாக்டரும் ஒழுங்கா பேசணும், இதுக்கு எதிராக பேசுனீங்கன்னா பட்டத்தை எடுத்துருவோங்கிற மாதிரி பயம் காட்டி வைத்து இப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், குழந்தை வேணான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னே நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நாஸில் வல் குர்ஆன் யன்ஸிலு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குழந்தை வேணாம்னு சொல்வதாக இருந்தால் நாங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட, அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியல. எது இந்த நேற்று சொன்னோம்ல எந்த நாள்ல அந்த மாதிரி மெத்தட்லாம் அந்த நாலேஜ் இல்லை இந்த மக்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, என்னைக்கு வேண்டாலும் குழந்தை உண்டாயிரும் மக்கள், பொதுவான மக்கள் விளங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விளங்கி வைத்திருந்த காரணத்தினால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அந்த விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் அதை வந்து கற்பு பைக்கு போகாம என்ன செய்வாங்க, வெளியே விட்டுருவாங்க. அப்ப குழந்தை உண்டாகாது. இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குர்ஆன் இறங்கிக்கிட்டே இருக்குது, இறங்கிக்கிட்டே இருக்கும்போது நாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இது வந்து ஒரு தவறானதா இருக்குமே, ஆனால் வஹி வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல சஹாபாக்கள் நாங்கெல்லாம் நினைஞ்சோம் குழந்தை வேணான்னு நாங்க பயந்தோமே, ஆனால் இப்படி செய்வோம். ஆனால் என்ன செய்யல, அல்லாஹ்ட்ட இருந்து எந்த ஒரு தடையும் வரல. இது வந்து புகாரில 5209வது ஹதீஸ். அதே மாதிரி வந்து இது வந்து தடுக்கப்படுற ஒரு காரியமா இருந்தால் அல்லாஹ் வந்து குர்ஆன் அதை தடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது முஸ்லிம்ல 2608வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம குடும்ப, அதாவது குழந்தை வேணான்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தால், இப்போதைக்கு வேணான்னு நினைத்தீர்களே ஆனால், நேற்று சொன்னோம்ல இயற்கையான முறை, அந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டு என்ன செய்யலாம், எந்த நாட்கள்ல வந்து குழந்தை பெற வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நாளை பயன்படுத்தி கொண்டு நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். அல்லது என்ன செய்யலாம், இந்த மாதிரி அந்த உயிரணு உள்ள போகாமல் ஒரு தடுத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை வந்து இப்ப நவீன முறையில் அதுக்கு சில மெத்தடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான உரைகள் மூலமா என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் குழந்தை உண்டாகாமல் தடுத்துக் கொள்ளலாம். அது தப்பு இல்லை, எந்த கெடுதியும் கிடையாது. இந்த உயிரணுவே போகாம தடுக்கிற மாதிரி ஒரு கவர் பண்ணி கொள்வது வந்து அது எந்த வகையில என்ன செய்யாது, கேடு தரக்கூடிய சைடு எஃபெக்ட் உண்டாகக்கூடிய ஒரு மேட்டருமே அதுல இல்ல. இது வரைக்கும் தான் கூடும். அதே நேரத்தில் வந்து ஒரே அடியா இந்த வாசகத்தனி பண்ணான்னு வைங்க, காலத்துக்கும் வந்து அவனுக்கு திரும்ப வந்து புள்ள கிடைக்காது, உண்டாக்க முடியாது. அதே மாதிரி வந்து பொம்பளைக்கு வந்து கர்ப்பப்பையவே பல மாதிரி செய்யறாங்க. கர்ப்பப்பையை மாத்தி குறைச்சி வைக்கிறது, கர்ப்பப்பை அறுத்து எடுத்து போடுறதெல்லாம் பல விஷயங்கள் நடக்கிறது. அல்லது கர்ப்பப்பைக்கு போற வாசலை இடிச்சு முடிச்சு போட்டு தச்சு வச்சிடுறது. அந்த உயிரணு நீந்தி போகுமா இல்லையா, அது மாதிரி கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இந்த தீப்பை பிடிச்சு என்ன செய்வாங்க, அது ஒரு குடும்ப கட்டுப்பாடு முறை. எடுத்து அடைச்சு போடுறது, கர்ப்பப்பையை பார்த்து பிரட்டி வச்சிடுறது, அது ஒரு முறை. வெட்டி எரிஞ்சு விட்டு எதுக்கு கர்ப்பப்பைன்னு சொல்லி இப்படிலாம் பல விதமா செய்யறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, நிரந்தரமாக இந்த கரு உண்டாகாத அளவுக்கு செய்தால் அது பாவமா போயிடும். ஏன், அல்லாஹ் படைச்ச இயற்கைக்கு மாத்தமாக நம்ம என்ன செய்யறோம், யுத்தம் செய்யற மாதிரி வருது. 4 புள்ள இருக்குன்னு வேணான்னு சொல்லி நினைச்சு விட்டாங்க, இப்படி பண்ணிக்கிட்டாங்க. 4 பிள்ளையும் சுனாமில போயிடுச்சுன்னு வைங்க, பஞ்சாப்ல என்ன செய்வ நீ, இப்ப வேணாம், சரி இப்ப வேணாம்ல, வேணும்னு நாளைக்கு ஒரு நிலைமை வராதுன்னு சொல்ல முடியுமா? 4 பிள்ளையும் ஒரே போச்சுன்னா 5வது பிள்ளை வேணும்ல. அப்ப அந்த உருவாக்கக்கூடிய சக்தியை ஆணும் பண்ணி இழந்துடக்கூடாதுல. இது எங்கே கடையில விற்கும். அப்ப ஆண்மைங்கிற இந்த தன்மையும் பெண்மைங்கிற இந்த தன்மையும் வந்து நம்ம எந்த காரணத்திலும் இழந்துடக்கூடாது. இழக்கிற மாதிரியான ஒரு குடும்ப கட்டுப்பாடுகளை இல்லாம பாதிப்பு இல்லாத வகையில செஞ்சு கொள்ளலாம். எதுல பாதிப்பு இல்லையோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், நமக்கு நாம கண்ட்ரோல் பண்ணி கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இதை பார்க்கிறோம். இது குடும்ப கட்டுப்பாடு விஷயம்.